எவ்வளவோ கேள்வி கேட்குறீங்க நிறைய பேர். ஏன் ஆண்டவரே, எதுக்கு ஆண்டவரே இது எனக்கு நடக்கு? எதனால் ஆண்டவரே எனக்கு உதவி செய்யலை? ஏன் ஆண்டவரே சும்மா இருக்கீங்க? ஏன் ஆண்டவரே என் சத்துரு மண்டைய தட்டலை, உடைக்கலை, கொல்லலை? ஆமே, நான் அநியாயமா செய்கிறேன், நீதியா தான் இருக்கிறேன். எவ்வளவோ கேள்வி கேட்குறோமே. என்னைக்காவது ஏசப்பா என் பாட்டு உங்க காதுக்கு கேட்குதா? என் ஜபத்தை உங்க காது கேட்குதா? என் ஜபம் உங்க பரலோக வாசலுக்கு வருதா? ஆண்டவரை நான் ஜெபிக்கும் போது என் ஜப அறையில் நீங்க நிற்கிறீங்களா? அந்த கேள்வியை கேட்டிருக்கீங்களா? தேவ பிள்ளையே, தனி அறையில் அந்தரங்கத்தில் அறைக்கதவை பூட்டி வேதத்தை எடுத்து தேவ பிள்ளை முழங்காலம் முடக்கும் போது அங்க பிரசன்னத்தை உணரணும். ஆவியானவர் அந்த அறையில் ஆளுக பண்றதை உணரணும். உங்க ஜபத்தை எதிர்முனையில் உட்கார்ந்து இயேசு கேட்கிறதையும் உணர்ந்து அவர் கொடுக்கிற பதிலை ரிசீவ் பண்ற கெப்பாசிட்டி ஆவிக்குரிய ஜீவியத்தில் இருக்க வேண்டும். உங்க வாழ்க்கைக்குள்ள இருக்கா? இயேசுவை பார்த்த அனுபவம் இருக்கா? இயேசு வைராக்கியமா கேட்கிறாரு, என்ன தேடுறது எத்தனை பேருப்பா? எனக்காக வாழுவது எத்தனை பேர்? தாளந்து இருக்கு, வல்லமை இருக்கு, வரம் இருக்கு, கிருபை இருக்கு, திறமை இருக்கு. எத்தனை பேர் இயேசுவுக்காக பயன்படுத்துறீங்க? ஒரு ஆமேன் சொல்லுங்களேன், ஒரு அல்லேலூயா சொல்லுங்க.